ஓம் அகத்தீசாய நம! அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்னிக்கல், சிறுநீரகத்தில புரதம் வெளியேறுறது, அதேமாரி ஆ அதாவது உப்பு அதிகமாகிறது, இந்த மாதிரி கிட்னியில ஏற்படக்கூடிய அ பிரச்சனைகள், ஆ கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, வீக்கம் ஆகிறது, அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியா இல்லாம, கை, கால் வீங்கி, காலெல்லாம் சிலருக்கு அந்த நீர் கோத்த மாரி ஆயிடும். அதேமாரி யூரின் சொட்டு சொட்டா போகும். ரொம்ப கம்மியா போகும். யூரின் போற மாரி ஃபீலிங் இருக்கும். போனா வராது. வயிறு உப்பிக்கும். இப்படி இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில ஒரு மருந்து இருக்கா அப்படின்னா, இந்த நம்ம சித்தாவுல இந்த சூரணத்தையும், இந்த சுண்ணத்தையும் பரிந்துரைக்கலாம். ரொம்ப சிறப்பா கேட்கும். இப்போ இந்த மருந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த சூர்ணத்த ஒரு 4 கிராம் சுட தண்ணீல போட்டுறணும். ஒரு 300 மில்லி வெந்நீர்ல இந்த சூரணத்த 4 கிராம் போட்டு ஒரு 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 1/2 மணி நேரம் கொதிக்க வைக்கணும் சிம்முல. ஒரு கஷாயமாக்கி அத வடிகட்டி எடுத்து, அந்த கஷாயத்துல இந்த சின்ன டப்பால இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் சுண்ணத்த பிரிச்சு அதில கொட்டி, நம்ம காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி, இந்த கிட்னில இருக்கக்கூடிய பிரச்சனை உரியவங்க, இத குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 15 நாள், 20 நாள் சாப்பிடும்போது, இப்ப நம்ம முன்ன பார்த்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆ அந்த கிட்னி பலப்படும். சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் தீரும். இந்த மாதிரி ஒரு உயர்வான சித்த மருத்துவத்தில தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சேலத்துலேருந்து அகத்தியர் பிரபு. நன்றி.